அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் கண்டெய்னரை அமைத்து பள்ளியை திறந்து மாற்றி யோசித்த மாவட்ட ஆட்சியர். படிப்பு தான் உங்களை காப்பாற்றும். பாடம் நடத்தி ஆலோசனை வழங்கிய அமைச்சர் சீதாக்கா. முலுகு மாவட்டம் கண்ணாயக்கூடம் மண்டலம் பங்காருப்பள்ளி கோத்திக்கோயம்பு வனப்பகுதியில் பழங்குடியின மக்கள் வாழும் கிராமம் அமைந்திருக்கிறது. இங்குள்ளவர்களின் பிள்ளைகள் பள்ளி செல்ல வேண்டுமென்றால் பல மைல்கள் நடந்து செல்ல வேண்டும். அங்கு நிரந்தரமாக கட்டிடங்களை அமைக்க அரசு முன்வந்தாலும் அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கவில்லையாம். இதனால் மாவட்ட ஆட்சியர் திவாகர் புதுமையாக ஆலோசனை மேற்கொண்டு கண்டெய்னர் பள்ளியை துவக்கி வைத்திருக்கிறார். இதற்காக மாவட்ட ஆட்சியர் நிதியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து 12 இரட்டை மேசைகளுடன் தலைமை ஆசிரியை மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அமர்வதற்கு 3 நாற்காலிகள் அமைக்கப்பட்ட இந்த கண்டெய்னர் 20 அடி அகலமும் 25 அடி நீளமும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சீதாக்கா தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஆலோசனை வழங்கினார். எந்த இடத்தில் பள்ளி கட்டடம் கட்ட முடியாத சூழல் இருக்கிறதோ கண்டெய்னர் பள்ளி திறக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். சொல்ற விஷயத்தை விட செய்யற செயல் ரொம்பவே மகத்தானது அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் எங்கேயும் ஒரு இளைஞர் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சீனு மாலிக் 365 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல சாலையோரமா ஒருத்தவங்க உட்காந்து அவங்களுடைய குழந்தைக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அப்படியே அந்த குழந்தைய தாளாட்டிட்டு இருக்காங்க ஊஞ்சல்ல போட்டு. அது ஒரு குட்டி ஊஞ்சலா இருக்கு, அதனால ஒரு நல்ல ஊஞ்சல் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீனு மாலிக் கடைக்கு போய் ஒரு அழகான ஆட்டோமேட்டிக் ஊஞ்சல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க தாலாட்டு பாடுறதுக்கு. அது அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதை தாளாட்டுது அந்த குழந்தைய. அது மட்டும் இல்லாம கடைக்கு போய் அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி தேவையான